ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய மிக்ஸ் அண்ட் மச்சில் முதலில் வளைகுடா நிலவரங்களையும் அதன் பின்னர் இலங்கை தீவின் ஜூலை மாத வரலாற்று பதிவுகளின் முக்கிய கட்டங்களையும் நோக்கிக் கொள்ளலாம். முதலில் வளைகுடா பக்கம் பார்வை திருப்பலாம். அமெரிக்காவும் ஈரானும் இன்றுடன் சேர்த்து கடந்த 4 நாட்களாக எந்தவிதமான தாக்குதல்களையும் நடத்தி கொள்ளாத ஒரு அசாதாரண நிலைமை பதிவாகியுள்ளது. இந்த அசாதாரண நிலைமைக்கு பின்னால், மூடிய கதவுகளுக்கு பின்னால், 2 தரப்பும் நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக பேச்சுவார்த்தைகளை நடத்துவதாகத்தான் தெரிகின்றது. அமெரிக்காவையும் ஈரானையும் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதில் கட்டார் மற்றும் பாகிஸ்தான் தரப்பு அனுசரணையாளர்கள் தீவிரமாக முயன்று வரும் நிலையில் அவர்களின் அந்த தீவிரமான முயற்சிக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகின்றது. எனினும் ஈரான் பகிரங்கமாக இந்த முன்னேற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பேச்சுக்கள் இடம்பெறவில்லை எனத்தான் அது கூறிக்கொள்கின்றது. ஆனால் மறைமுகமாக பேச்சுக்கள் இடம்பெறுவதாகத்தான் தெரிகின்றது. இதற்கிடையே ஈரானிய கோரிக்கையின் அடிப்படையில் தான் ஈரான் மீதான தாக்குதல்களை தான் இடைநிறுத்தியதாக நேற்று குறிப்பிட்டிருக்கும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப், ஈரான் ஒரு புதிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் எட்ட தவறினால் தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்ற வழமையான பல்லவியான எச்சரிக்கையையும் வெளியிடத்தான் செய்தார். ஆனால் அமெரிக்காவுடன் தற்போது எந்த பேச்சுக்களும் நடைபெறவில்லை என ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் இன்றும் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் ஈரானிய கோரிக்கையின் அடிப்படையில் தான் அமெரிக்கா இந்த தாக்குதல்களை உண்மையாக நிறுத்தியதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் அதில் ஐயம் இருக்கக்கூடும். ஏனென்றால் அமெரிக்கா தனது வெடிமருந்து களஞ்சிய இருப்பு மற்றும் ஏவுகணைகளை இடைமறித்து சுட்டு வீழ்த்தும் இடைமறிப்பு ஏவுகணைகள் போன்ற முக்கியமான ஆயுதங்கள் பற்றாக்குறையாக வருவதால் தான் இந்த தாக்குதல் நிறுத்தத்தை செய்ததான கதைகள் முதலில் அரசியல் புரசலாக இருந்தாலும் இப்போது அவை ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்படுகின்றன. ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரை அமெரிக்காவின் வெடிமருந்து களஞ்சியம் ஒன்றும் தேய்ந்து விடவில்லை, அது வெற்றிவிடவில்லை, கையிருப்பு எல்லாம் நன்றாகத்தான் இருக்கின்றது. உண்மையை சொன்ன போனால் தனக்கு இன்னும் அதிகமான வெடிமருந்துகள் வேண்டும், அதிகமான ஆயுதங்கள் வேண்டும் என்று நேற்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் ட்ரம்ப் ஒரு அரசியல்வாதியாக இவ்வாறு கூறினாலும் அமெரிக்காவின் கூட்டுப்படை தளபதியான ஜெனரல் டான் கெய்ன் மாறுபட்ட ஒரு கருத்தை கொண்டிருக்கின்றார். அமெரிக்கா இராணுவ நோக்கங்களை அடைய முடியும் தான், ஆனால் அமெரிக்காவின் வான் சக்தி, அதாவது ஏர் சுப்ரமேசி சில வரம்புகளுக்கு உட்பட்டது. நினைத்தபடியெல்லாம் குண்டுகளை அள்ளி கொட்டிவிட முடியாது. ஆகையால் அதற்கும் சில வரம்புகள் இருப்பதால் இந்த போர் வெற்றிக்கு சில நிபந்தனைகளும் தேவை என குறிப்பிட்டமை ஒரு கரிசனைக்குரிய விடயமாகத்தான் நோக்கப்படுகின்றது. அதிலும் இப்போது இந்த தாக்குதலின் இடைநிறுத்த காலத்தை நுட்பமாக நோக்கினால் இன்னும் சில மாதங்களில், குறிப்பாக நவம்பரில் அமெரிக்காவில் மிட்-டேர்ம் எலெக்ஷன், அதாவது இடைக்கால தேர்தல் வரப்போகின்றது. இது ட்ரம்புக்கு ஒரு முக்கியமான விடயம். ஆனால் அவரோ இந்த தேர்தல் முடிவுகளால் தான் பெரிதும் அலட்டி கொள்ளப் போவதில்லை, தான் அரசு தலைவராக இருப்பதால் தான் அலட்டி கொள்ளப் போவதில்லை என கூறுகிறார். ஆனால் ட்ரம்ப் அவ்வாறு கூறினாலும் குடியரசுக் கட்சிக்கு இந்த தேர்தல் முக்கியமாக இருக்கின்றது. ட்ரம்ப் என்ற ஒரு தனி மனிதனுக்காக கட்சி இந்த தேர்தல்களில் அடி வாங்குவதை குடியரசுக் கட்சியின் முகங்கள் விரும்பவில்லை. இதனால் தான் அவர்களும் மறைமுகமாக கட்சி ரீதியில் ட்ரம்புக்கு அழுத்தங்களை கொடுக்க தலைப்படுவதால் வேறு வழியின்றி இந்த போரிலிருந்து எப்படியும் தலையிழப்பினால் காணும் என்ற ஒரு பட்டறிவின் அடிப்படையில் ட்ரம்பும் வெளியேற விரும்புவதாக கூறப்படுகின்றது. இப்போது ட்ரம்ப் தவிர்த்து பல குடியரசு முக்கிய தலைவர்களிடம் ஒரு பதற்றத்தை காண முடிகின்றது. ஏனென்றால் மிட்-டேர்ம் எலெக்ஷன், நவம்பர் தேர்தலில் குடியரசுக் கட்சியினர் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த போர் முடிவில்லாமல் நீண்டு செல்லும் ஒரு போர் என்ற நினைப்பை அமெரிக்க வாக்காளர்கள் கொண்டிருந்தால் அது குடியரசுக் கட்சிக்கு, அதாவது ட்ரம்பின் தரப்புக்கு ஒரு எதிர்மறையான விளைவை தான் இந்த தேர்தல் முடிவுகளில் ஏற்படுத்தக்கூடும் என்பது குடியரசுக் கட்சிக்கும் தெரிகின்றது.
ஆனால் இப்போதைக்கு ட்ரம்ப் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சிறந்த வழி எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே சில தினங்களில் இந்த போரை முடித்து விடுவேன், சில வாரங்களில் முடித்து விடுவேன் என சொல்லித்தான் இந்த போரை ஆரம்பித்தார். ஆனால் 5 மாதங்கள் ஆகியும் அமெரிக்கா மூலோபாய வெற்றிகள் எதனையும் ஈரானில் அடைய முடியாதபடிதான் இப்படி போரை நடத்துவது, நிறுத்துவது, வாய்ச்சவடால்களை விடுவது என நகர்ந்து கொள்கின்றது. அதுவும் ஈரானுடன் ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படாமல் இந்த போர் முடிவடைந்தால் அது அமெரிக்காவுக்கும் குடியரசுக் கட்சிக்கும் பெருமடியாக மாறும். இதற்கு அப்பால் ஹோர்மூஸ் நீரிணை போருக்கு முன்னால் இருந்ததை விட இப்போது ட்ரம்ப் அதனை குழப்பிவிட்டார். இனிமேல் ஈரான் அதனை விட்டு கொடுக்க போவதில்லை. ஆகையால் ஹோர்மூஸ் நீரிணையையும் அந்தரத்தில் விட்டுவிட்டால் உலகின் சாபத்தையும் ட்ரம்ப் பெற்றுக்கொள்வார். ஆகையால் ட்ரம்பை பொறுத்தவரை இந்த போர் ஆப்பிழுத்த நிலைமையை அவருக்கு உருவாக்கி இருப்பதால் இந்த நிலைமையிலாவது ஓரளவு இந்த ஈரானிய போரிலிருந்து தப்பித்தால் காணும். அது ஈரான் என்னதான் வெற்றி உரிமை கோரினாலும் உள்ளூர் அரசியலில் குடியரசுக் கட்சியை காக்க வேண்டுமானால் இந்த போரை இப்போதைக்கு நிறுத்துவதை தவிர வேறு வழியில்லை என குடியரசுக் கட்சியினர் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரை இனிமேல் அவருக்கு அமெரிக்க அரசியலில் அமெரிக்க அரசியலராக போட்டியிட முடியாது என்பதால் அவர் இந்த பதவி காலத்துடன் கட்சி எப்படி போனாலும் பரவாயில்லை, தான் ஒரு தன்னகங்காரம் ஆட்சியை செய்ததான ஒரு பதிவை உருவாக்கிவிட வேண்டும் என நினைத்தால் இந்த போர் இப்போதைக்கு முடியாது. ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரை ஈரான் மீது பல முறை இந்த எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார். ஒப்பந்தம் ஒன்று எட்டப்படாவிட்டால் முன்னே விட கடுமையாக தாக்குவேன் என்று சொல்லி இருக்கின்றார். உட்கட்டமைப்புகள் பாலங்களெல்லாம் தகர்த்து விடுவேன் என சொல்லியிருக்கிறார். ஆனால் அவ்வாறு பொதுமக்களின் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது போர்க்குற்றங்களாக மாறக்கூடும் என்பதை ட்ரம்பும் அறியக்கூடும். அதனால் இப்போது ட்ரம்புக்கு உண்மையில் இந்த ஈரானிய போர் என்பது ஒரு பெரும் வியூகமாக, அதாவது வெளிவர முடியாத ஒரு வியூகமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக உட்கட்சியிலும் அவருக்கு அழுத்தங்கள் அதிகரிப்பதால் இந்த போரிலிருந்து இப்போதைக்கு கலந்து கொள்வதுதான் சரியாக கூடும் என்ற முடிவின் அடிப்படையில் கூட இந்த தாக்குதல் நிறுத்தம் வந்திருக்கலாம். ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் நேரத்துக்கு நேரம் கதையை மாற்றிக்கொள்வார். ஆகையால் இப்போது நேற்றும் சொல்லியிருக்கின்றார், ஈரான் ஒரு டீலை எட்டாவிட்டால் மீண்டும் பழையபடி தாக்குதல் நடத்தப்படும் என. ஆகையால் இப்போதைக்கு இந்த விடயங்களில் ட்ரம்ப் என்ற மனிதரை நம்ப முடியாவிட்டாலும் குடியரசுக் கட்சிக்கு இது வெறும் ஒரு சவாலான காலத்தை உருவாக்கியிருக்கின்றது. இது மத்திய கிழக்கு நிலவரங்கள். அடுத்து இலங்கையின் உள்ளூர் நிலவரங்களை பார்த்தால், அதாவது பழைய கால நிகழ்வுகளை மீட்டிக்கொண்டால் 1980களுக்கு பின்னர் இலங்கை தீவுக்கும் ஜூலை மாதத்துக்கும் என கசப்பான அவலமான பல வரலாற்று பதிவுகள் உள்ளன. அந்த பதிவுகளை சொல்வதென்பது நீண்ட பட்டியலுக்குரியது. அந்த வகையில் இன்று அந்த தீவில் 87ஆம் ஆண்டு என்ன நடந்தது என்பதை சற்று நோக்கிக் கொள்ளலாம். 87 ஜூலை 28 தான் டெல்லி அசோகா ஹோட்டலில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி சந்தித்து பேசியிருந்தார். ராஜீவ்காந்தி ஜேஆர் ஒப்பந்தம் ஜூலை 29, அதாவது 39 வருடங்களுக்கு முன்னர் நாளை இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட இருந்ததால் அன்றைய நாட்களில் ஜூலை 29 கைச்சாத்திடப்பட இருந்த நிலையில் முதல் நாள் இந்த பேச்சுக்கள் அசோகா ஹோட்டலில் இடம்பெற்றிருந்தன. இந்த பேச்சுக்களுக்காக சுதுமையிலிருந்து திருச்சிக்கு உலங்குவானூர்தியால் தலைவர் கொண்டு செல்லப்பட்ட வரலாறு எல்லாம் நீங்கள் அறிந்த வரலாறு. தலைவர் சுதுமையிலிருந்து இந்திய வான்படையின் ஹெலிகாப்டர்கள் மூலம் அழைத்து செல்லப்பட்ட போது அப்போது நான் யாழ்ப்பாணத்தில் பணியாற்றிய முரசொலிக்கான செய்தி சேகரிப்பு பணியில் இருந்தேன். ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்று ஒரு வியாழக்கிழமையாக இருந்தது. அன்றுதான் யாழ்ப்பாணத்தில் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி எனப்படும் முதல் செயலாளர் ஹர்தீப் சிங் பூரி, இப்போது அவர் ஒரு பிரதி அமைச்சராக இருக்கின்றார் பாஜக அரசாங்கத்தில். அவர் யாழ்ப்பாணத்திற்கு வந்து தலைவரின் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். அதன் அடிப்படையில் மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 24ஆம் தேதி அன்று சுதுமலை அம்மன் கோவிலுக்கு முன்னால் இருந்த வயல்வெளியில் இந்திய வான்படையின் 2 எமிரக உலங்கு வானூர்திகள் இறங்கியிருந்தன. அதில் தலைவர், அவரது மனைவி மற்றும் 2 பிள்ளைகள். அப்போது மூத்த மகன் சார்ல்ஸ் ஆண்டனிக்கு 2 வயது, மகள் துவாரகாவுக்கு 1 வயது. துவாரகா 86ஆம் ஆண்டு பிறந்தவர். அவர்களுடன் சேர்த்து புலிகளின் அரசியல் குழுவில் யோகி உட்பட்ட 4 உறுப்பினர்களும் இந்த ஹெலிகளில் கொண்டு செல்லப்பட்டனர். முதலில் திருச்சிக்கு அவர்கள் பயணித்தார்கள். அதன் பின்னர் அவரது குழுவினர் சிறப்பு விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தலைவர் அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரை சந்தித்திருந்தார்.
அந்த சந்திப்புக்கு பின்னர் தனது மனைவியையும் பிள்ளைகளையும் சென்னையில் விட்டுவிட்டு அவர் டெல்லிக்கு புறப்பட்டிருந்தார். சென்னையில் இருந்த அண்டன் பால்சிங்கம் அவர்களும் டெல்லிக்கு சென்றிருந்தார். டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தலைவர் அசோகா ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்ட போதுதான் அது ஒரு விர்ச்சுவல் ஹவுஸ் அரெஸ்ட் எனப்படும் வீட்டுக்காவல் பாணியிலான, அது ஒரு நட்சத்திர விடுதியில் இருந்தாலும் அங்கு வைத்து இவ்வகையான ஒரு மறைமுக வீட்டுக்காவல் பாணி இருப்பதை தலைவர் உணர்ந்திருந்தார். ஒரு கட்டத்தில் புலிகள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க ஆரம்பிக்கும் வரை தலைவரை டெல்லியிலேயே இவ்வாறான ஒரு நிலையில் வைத்திருக்க வேண்டுமென ரோ அமைப்பு அழுத்தத்தை வழங்கியதான கதைகள் எல்லாம் இன்று வரை இருக்கின்றன. இவ்வாறான பல அழுத்தங்களுக்கு மத்தியில் தான் விடுதலை புலிகள் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்து விட்டதான செய்திகள் ஜூலை 28 நள்ளிரவில் வெளிப்பட்டன. அதாவது ராஜீவ்காந்தி மறுநாள் ஜேஆருடன் ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னர் இந்த செய்தி வெளிப்பட்டது. இந்த கட்டத்தில் ஸ்ரீலங்காவுடன் இந்தியா அல்ல, விடுதலை புலிகள் தான் கையெழுத்திட்டிருக்க வேண்டும். உண்மையில் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இடையில் தான் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் அப்போது டெல்லியில் இருந்தாலும் ராஜீவ்காந்தி அதனை ஏற்றதாக தெரியவில்லை. இந்திய அதிகாரிகள் தலைவர் மீது கடும் அழுத்தத்தை வழங்கினர். அவரை அசோகா ஹோட்டலில் ஒரு கைதியை போல வைத்து ஒப்பந்தத்தை திணிக்க முற்பட்ட கதைகளெல்லாம் நீங்கள் அறிந்த கதைகள். ஜூலை 25 சனிக்கிழமை, ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் தீவிரமான அழுத்தங்கள் தலைவருக்கு வழங்கப்பட்டன. ராஜீவ்காந்தியை தலைவர் 4 முறை சங்கடப்படுத்தியதாக அதிகாரிகள் அவரிடம் கடுமை காட்டினர். அதாவது ராஜீவ்காந்தியை நீங்கள் 4 முறை ஏமாற்றி இருக்கின்றீர்கள் என அவர்கள் சொல்ல, மறுபுறத்தை தலைவர் அவ்வாறாயின் எனது மக்களை நான் 4 முறை காப்பாற்றி இருக்கின்றேன் என்ற பதிலடியை எல்லாம் கொடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் தலைவரை பணிய வைக்க முடியாது என கண்ட ராஜீவ்காந்தி தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆரையும் அவரது அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரையும் உடனடியாக டெல்லிக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். ராஜீவ்காந்தி எம்ஜிஆர் டெல்லிக்கு வருவதற்கு தனது விமானத்தையே வழங்கியும் இருந்தார். எம்ஜிஆரும் பண்ருட்டி ராமச்சந்திரனும் ஜூலை 26 காலை டெல்லியை சென்று அன்றைய தலைவரை சந்தித்து பேசினர். இந்த நிலையில் தான் தலைவர் தன்னை யாழ்ப்பாணத்திற்கு திருப்பி அனுப்பி விடுங்கள், இங்கு வைத்து என்னை சங்கடப்படுத்த வேண்டாம், எனக்கு வேண்டாம், நான் இந்த மக்களுடனேயே நின்று கொள்கின்றேன் என கூற எம்ஜிஆர் அவரை சமாதானப்படுத்தினார். இறுதியில் ராஜீவ்காந்தி கொழும்புக்கு புறப்படுவதற்கு முதல் நாள் இரவு இந்த பேச்சுக்களின் பின்னர் விடுதலை புலிகளும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்தியா ஈழத்தமிழர்களின் நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்ற உறுதிமொழியுடன் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக ஒரு அறிக்கையை தலைவர் வெளியிட்டார். அது தலைவரே தயாரித்த அறிக்கை என கூறப்படுகின்றது. இதே சமகாலத்தில் கொழும்பில் தனது கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள், கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் பலர் இந்த ஒப்பந்தத்தை எதிர்ப்பதாகவோ கூறிய ஜேஆர் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொழும்பு பயணத்தை சில வாரங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என இந்தியாவுக்கு சற்று அழுத்தத்தை கொடுக்க, ஜேஆரின் இந்த நோக்கத்தை புரிந்து கொண்ட இந்தியா இல்லை எவ்வாறு செய்ய முடியாது, இப்போது ராஜீவ்காந்தியின் பயணம் ஒத்திவைக்கப்பட்டால் அது மீண்டும் நடைபெறாமல் போகலாம் என்றும் இனப்பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு காண எந்த வாய்ப்பும் இல்லாமல் ஒப்பந்தம் அப்படியே மங்கிவிடும் என்றும் இந்திய தரப்பு சொன்னது. ஏனென்றால் இந்திய தரப்புக்கு ஜேஆரின் அந்த குள்ளநரி மூளை நன்றாகவே தெரியும். இதன் பின்னர் தான் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரே நிர்வாக அலகு வேண்டாமே, அவற்றை பிரிப்போம் என ஜேஆர் ஒரு பரிந்துரையை சொன்னார். அதே போல் தமிழ் மொழிக்குரிய நிர்வாக தகுதி, அதாவது நிர்வாக மொழியாக தமிழ் மொழியை இணைப்பது குறித்த விடயமும் வேண்டாம், இந்த 2 அம்சங்களையும் விட்டுவிட்டால் ஒப்பந்தத்தில் தான் கையெழுத்திடுத்த தயார் என்றார். ஆனால் அதனையும் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. இதன் பின்னர் தான் அப்போதைய நிதியமைச்சர் ரொனிடிமெல் இந்தியாவை தொடர்பு கொண்டு, குறிப்பாக இந்திய தூதரூடாக அப்போது இருந்த பிரதமர் பிரேமதாசாவும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் லலித் அத்துலத் முதலியும் இந்த ஒப்பந்தத்தை சீர்குலைக்கும் நோக்கத்தில் ஜேஆருக்கு ஆப்படிக்கும் வகையில் இருப்பதால் இந்தியா ஜேஆருக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஒரு இரவு விருந்தில் சொன்னதாக எல்லாம் பதிவுகள் உள்ளன. இந்த பின்னணியில் ஜூலை 29 ஒப்பமிடுவதற்கு தயாரான நிலையில் 28 இன்று காலை அன்றைய நாளில் கொழும்பு நகரம் முழுவதும் பெருமளவிலான வன்முறைகளும் தீவைப்பு சம்பவங்களும் இந்திய எதிர்ப்பில் வெடித்தன. அப்போது ஜேவிபி இந்த வன்முறையை தனது கட்டுப்பாட்டில் எடுத்தவுடன் அது தென்னிலங்கையின் பல பகுதிகளுக்கும் பரவி இருந்தது. அன்று இந்திய எதிர்ப்பில் இருந்த அதே ஜேவிபி தான் இப்போது இந்தியாவை பெரும் நண்பராகவும் அதனுடன் டீல்களை போடும் ஒரு தரப்பாகவும் அரசாங்கம் என்கின்ற ரீதியில் இருக்கின்றது. ஆனால் இன்றைய ஜூலை 28 1987
ஜேவிபி கொழும்பில் வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டமை பகிரங்கமான ஒரு விடயம். இவைதான் வரலாற்றின் ஒரு நினைவூட்டல். மீண்டும் ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்சில் சந்தித்துக் கொள்ளலாம். ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சினை மற்றும் பில்லி சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.